செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து 26 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. 26 ஆட்சியர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆணையர் கடிதம் எழுதியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் 26 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்த ஆட்சியர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 26 மாவட்டங்களில், அதாவது தென்காசி, தேனி, நீலகிரி, கோவை, விருதுநகர் உள்ளிட்ட 26 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. எனவே அதற்கு தேவையான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது திடீர் மழை பெய்து அளவுக்கு அதிகமான அந்த வெள்ளம் ஏற்பட்டால் மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பது, அதே போல அந்த வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களை முன்னெச்சரிக்கை கொடுப்பது, அவர்களுக்கான தகவல்களை கொண்டு சேர்ப்பது போன்ற பணிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. தமிழக அரசு சார்பில் அந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம் என்ற அடிப்படையில் அந்த நிலையான வழிகாட்டி நெறிமுறைகளின்படி கனமழையை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளுடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழையின் போது ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்டால் மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக பேரிடர் மேலாண்மை துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் எனவும், தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வைக்க வேண்டும் எனவும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.